இப்போது பெண்கள் அடிமையானதுக்கு என்ன காரணம் அப்படி தெரியுமா? அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் தான் பெண்கள் அடிமையானதுக்கு காரணம். எதனால் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்ல தெம்பு கிடைக்கும். அப்போ தான் உங்களால் கடினமாக இப்போ பெண்கள் அடிமையான பெண்கள்லாம் பாருங்கள், வீட்டில் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சமைப்பாங்க, துணி துவைப்பாங்க, வீட்டை பெருக்குவாங்க, வீட்டில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. முழு நேரமும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன தேவை? அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது? இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதுலேருந்து தான் கிடைக்குது. அப்போ இந்த உணவை சாப்பிட்றதுனால தான் அவங்க அந்த வேலையை செய்ய முடியுது. அதுக்கே நீங்கள் அதனால் அது நீங்கள் காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டு பாருங்கள். வெறும் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். உப்பே சேர்க்காம காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை உப்பே சேர்க்காமல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களால் இந்த மாதிரி பெண்களால் முழு நேரமும் வேலை பார்க்க முடியாது. ஆண்களாலேயும் அவங்க தொழிலையும் வேலை பார்க்க முடியாது. கடினமாக உழைக்கவும் முடியாது. எளிமையாக உழைக்காமலும் இருக்க முடியாது. எளிமையாக உழைக்கணும். எளிமையாகவும் உழைச்சாகணும். நம்ம எளிமையாக உழைச்சா போதும். எளிமையாக தான் உழைக்க முடியும் அப்படின்னா அப்போ பெண்களை அடிமைப்படுத்த முடியாதுல்ல. நீங்கள் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டீங்கன்னா பெண்களை எப்படி அடிமைப்படுத்துவீங்க? ஏன்னா அந்த காய்கறிகள், பழங்கள் அளவுக்கு அதிகமான வலிமையை தராது. அப்போ பெண்களை அடிமைப்படுத்தணும், அவங்க முழு நேரமும் ஒரு அடிமையாக வீட்டில் கடந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை அவர்கள் எங்கேருந்து பெறுகிறார்கள்? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு, இந்த உப்பு இதெல்லாம் இந்த உணவுகளிலிருந்து தான் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்குது. அதனால தான் பெண்கள் அடிமையாக இருக்காங்க. நீ காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டாலே ஆண்களுக்கும் வலிமை குறைஞ்சிரும். வலிமை ஒரு அளவான வலிமை. அப்போ அவங்களாலையும் கடினமாக உழைக்க முடியாது, முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது. ஒரு கார் ஓட்ட முடியாது, பஸ் ஓட்ட முடியாது, கப்பல்லாம் கப்பல் கட்ட முடியாது, ஒரு விமானத்தில் பயணிக்கணும். அப்புறம் முரட்டுத்தனமாக பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறது, இதுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. இந்த வலிமை எங்கேருந்து கிடைக்குது? அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதிலேருந்து தான் கிடைக்குது. அப்போ இதை சாப்பிடாமல் வெறுமனே காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டா மனிதர்களுக்கு பெரிய பெரிய ஆசைகளே வராது. பெரிய பெரிய கட்டடங்களில் வேலை பார்க்கணும், உருவாக்கணும், அதை கட்டணும், என் வீடு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையே வராது. காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பெல்லாம் சேர்க்காமல் பச்சையாக பெரும்பாலும் சாப்பிட்டாங்கன்னா ஆண்களாலையும் கடினமாக உழைக்க முடியாது, பெண்களாலையும் கடினமாக உழைக்க முடியாது. அப்போ பெண்களையும் ஆண்களை அடிமைப்படுத்த முடியாது, ஆண்களையும் பெண்களை அடிமைப்படுத்த முடியாது. பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி பெண்கள் ஆண்களை அடிமைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுபோல் ஆண்கள் பெண்களை வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொல்லி முழு நேர அடிமைகளாக வீட்டில் பெண்கள் இருக்காங்க. அதுபோல் பணத்தை தேடுகிற முழு நேர அடிமைகளாக ஆண்கள் இருக்கிறார்கள். அப்போ இதுக்கு என்ன காரணம்? அவனால் ஏன் பணத்தை தேடி முழு நேரமும் அவனால் எப்படி உழைக்க முடியுது? அளவுக்கு அதிகமான ஆற்றல். அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கிது? சாப்பிடுகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகளிலிருந்து கிடைக்கிறது. இந்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் அவர்களால் கடினமாக உழைக்க முடிகிறது, அவர்களால் அடிமைகளாக வேலை பார்க்க முடிகிறது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இந்த உணவை சாப்பிடாமல் வெறுமனே காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் உப்பு சேர்க்காமல் இதெல்லாம் சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது. யாரும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணமே வராது. அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்? பெண்களின் அடிமைத்தனத்திற்கும் ஆண்களின் அடிமைத்தனத்துக்கும் என்ன காரணம்? இந்த பேராசைகளுக்கு என்ன காரணம்? பெரிய வலிமைகளை தருகிற இந்த உணவுகள் தான் காரணம். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், இதுக்கப்புறம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த உணவுகள் தான் மனிதர்களின் பேராசைகளுக்கு காரணம். பேராசைகளை பூர்த்தி செய்வதற்கு மிகப்பெரிய வலிமை தேவை, அந்த வலிமை ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை தருகிற உணவு அரிசி, கேழ்வரகு, கோதுமை. இதை சாப்பிட்றதுனால தான் மனிதர்கள் அடிமையாக இருக்காங்க. இதை சாப்பிட்ற வரைக்கும் அடிமையாக தான் இருப்பாங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக தான் இருப்பாங்க. பணத்தை தேடுகிற அடிமைகளாக ஆண்களும், வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிற அடிமைகளாக பெண்களும் இருப்பார்கள். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு அடிமைகளால் உருவாக்கப்பட்ட உலகம். அடிமைகளுக்கான உலகம் இது. இந்த இயந்திர அறிவியல் இன்றைக்கி பார்க்குற உலகம் இருக்குல்ல, இது அடிமைகளுக்கான உலகம். எல்லாமே இங்கே உங்களை அடிமைப்படுத்தும். வீடு அடிமைப்படுத்தும், உணவு அடிமைப்படுத்தும். எல்லாமே மிகப்பெரிய வலிமையால், அளவுக்கு அதிகமான வலிமையால் உருவாக்கப்பட்ட உலகம். இந்த அரிசி, கேழ்வரகு, உணவுகளை சாப்பிட்றதுனால உடம்புல நோய் வருது. ஏன்னா இதில் உள்ள இது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது, பேராசைகளை தூண்டுகிறது. அதை நம்மளால் உடம்பால் தாங்கிக்க முடியாது. நாம் சாதாரண ஒரு உயிரினம் தான். ஒரு ஆடு நான் ஏரோப்ளைனில் போகணும், கப்பலை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும்? ஒரு ஆடு, மாடு, குதிரை அது என்ன நினைக்குது? நான் கப்பல் கட்டணும், நான் ஒரு ஏரோப்ளைனை உருவாக்கணும், அல்லது விண்வெளிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் எப்படி ஒரு வித்தியாசமான ஆசையாக இல்லை? அதே போல் வித்தியாசமான ஆசைகளை உருவாக்குவது எது காரணம்? அந்த உணவுகள் தாங்க. அந்த உணவை சாப்பிட்டா உப்பு போட்டு சமைச்சு அது ஒரு ஊக்க மருந்து. இந்த மாதிரி பேராசைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஊக்க மருந்து. இது சாப்பிட்டா வித்தியாசமான உணவு. இந்த வித்தியாசமான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் மனிதர்களுக்கு வித்தியாசமான ஆசைகள் வருது. அதனால் ஒரு எளிமையாக அடிமைப்படுத்தணுங்கிறதே, அடிமைத்தனமே ஒரு வித்தியாசமானது தான். பிறரை அடிமைப்படுத்துறது, உங்கள் வேலை செய்கிறதுக்காக மற்றவங்களை அடிமைப்படுத்துறது, அதுவே வித்தியாசம். அது வித்தியாசமான உணவுகளை சாப்பிடுவதால் தான்
உங்களுக்கு அந்த வித்தியாசமான ஆசை வருகிறது. பிறரை அடிமைப்படுத்த அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த அளவுக்கு அதிகமான வலிமையை இந்த வித்தியாசமான உணவுகள் தருகிறது. உப்பு போட்டு சமைச்ச காய்கறிகள், பழங்கள், கீரைகள், உணவுகள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் தருது. உப்பை தவிர்த்தணும். உப்பே எடுத்துக்கூட பச்சையாக சாப்பிடணும். காய்கறிகளை, பழங்களை சாப்பிடணும். அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் சாப்பிடக்கூடாது.